Hello everyone, welcome back to Suhail classroom. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to express your love in a unique way using few lines of Python code. டாபிக் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். என்னன்னா, எக்ஸ்பிரஸ் யுவர் லவ்ங்கிறத நீங்க தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் சைட்ல எக்ஸ்பிரஸ் யுவர் லவ்ங்கிறது வந்து கண்டிப்பா அவங்க வேற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனா இங்க நான் அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணான்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த லவ் நான் யாருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களையும் யாருக்கு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க வெல் விஷஸ்க்கு, உங்க கண்ட்ரிக்கு, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் எக்ஸ்பிரஸ் your love. ஓகேங்களா? சரி, இதை பைத்தான்ல எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தான்ல there is a predefined library. ஓகேங்களா? அந்த லைப்ரரி பேர் பாத்தீங்கன்னா டர்ட்டில் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இந்த டர்ட்டில் லைப்ரரி பாத்தீங்கன்னா இட்ஸ் a pre-installed library. எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம கிராஃபிக்ஸா இருக்கட்டும், பிக்சர்ஸா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிசைன் பண்றதுக்காக இந்த டர்ட்டில் லைப்ரரி யூஸ் பண்றாங்க. சரி, இது எப்ப வந்துச்சு முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகோன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ்ல தான் இந்த டர்ட்டில் லைப்ரரியை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. சரி, இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலி ஃபியூரிக், சேமர் பார்பெட் அண்ட் சிந்தியா சாலமன் இந்த இயர் 1967 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கண்டுபிடிச்சதை இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, பைத்தான்ல இதை வந்து யூஸ் பண்றாங்க. இது ஆரம்பத்துல இந்த டர்ட்டில் லைப்ரரியை யாரை யூஸ் பண்ண வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு தான் யூஸ் பண்ண வச்சாங்க. அவங்க அந்த கிட்ஸ் இனிஷியலா கம்ப்யூட்டர்ல டயக்ராம் வரைகிறதுக்கும் ஷேப்ஸ் வரைகிறதுக்கும், ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்த ஒரு டர்ட்டில் லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டர்ட்டில் லைப்ரரிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாவால வந்து எப்படி ஒரு ஆப்லெட் விண்டோக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பெயிண்ட் பண்ற மாதிரி, இங்க வந்து ஒரு ஒரு வெர்ச்சுவல் கேன்வா ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பென் மூலியமா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் பண்ணி நம்ம என்ன ஷேப் வேணுமோ இல்ல என்ன கிராபிக்ஸ் மேக் பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். ஸோ இது இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேரியஸ் கேம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மினி கேம்ஸ், குட்டி குட்டி சின்ன கேம்ஸ், அனிமேஷன்ஸ்ல வந்து இந்த டர்ட்டில் கிராபிக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல ஒரு பென் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பென்னு பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் வேணாலும் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த எந்த டைரக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸையோ ஷேப்ஸையோ நீங்க அனிமேஷன்ஸையோ என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இந்த டர்ட்டில்ல there are 4 டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுல ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, பேக்வேர்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு, லெஃப்ட் ரைட். இந்த ஃபார்வர்ட் மெத்தட்ல நீங்க எவ்வளவு தூரம் மூவ் பண்ணணும்னா அந்த பிக்சல், அந்த டிஸ்டன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி பேக்வேர்டு, பின்னாடி வர்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதுவும் பிக்சல்ல கொடுக்கணும். இதோட ஆர்குமெண்டோட வேல்யூ எய்தர் இன்ட் இல்ல லாங் வேல்யூ நீங்க அதுவா எடுத்துக்கணும், ரிட்டர்ன் வேல்யூ லைக் ஆர்குமெண்டா. அதே மாதிரி லெஃப்ட் எந்த சைடு, லெஃப்ட் சைடு ஆங்கிள் மூவ் பண்ணணும், அதே மாதிரி ரைட் சைடு எந்த ஆங்கிள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்கா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த டர்ட்டில் பேக்கேஜில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இது இல்லாம சில ஷேப்ஸ் வரைகிறதுக்கு ப்ரீடிஃபைன் ஷேப்ஸுக்கான மெத்தட்ஸ் இருக்கு, லைக் சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, இந்த மாதிரி இதை வரையலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து ஹார்ட் ஷேப்பை வரைகிறது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் யுவர் லவ்னால எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது ஹார்ட் ஷேப்பு. ஸோ இந்த ஹார்ட் ஷேப்பை எப்படி வரையலாங்கிறத இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், கோடிங் மூலியமா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஓப்பன் த பைத்தான் இன்டர்பிரட்டர் நவ். Okay, a Python interpreter, just give the command express your love in a unique way using few lines of Python code. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்ல வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கோடிங்ல டர்ட்டில்ங்கிற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரம் டர்ட்டில், ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரம் டர்ட்டில் import ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில்ங்கிற லைப்ரரியில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸு, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கோடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மீனிங். அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் கிவிங் எ மெத்தட் கால் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்வர்டு மெத்தட் மூலியமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 100 பிக்சல் வந்து மூவ் பண்ற ஃப்ரண்ட்ல. ஸோ இதை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதை ஆல்ட் F5 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கோடிங் வந்து என்ன பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸோ heart.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ குட் சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கு. கரண்ட் பொசிஷன் சென்டர்ல இருந்து 100 பிக்சல் என்ன இருக்கு மூவ் ஆயிருக்கு. ஆனால் ஹார்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அந்த இமேஜ் பார்க்கும்போது எனக்கு இந்த சைடு மூவ் ஆகும், தட் இஸ் இப்படி மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து லெஃப்ட் சைடு போயிட்டு அங்கிட்டு இருந்து மூவ் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ என்னோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா கோடிங்ல இது இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபார்வேர்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு 50 கொடுக்கலாம். அப்புறம் நான் என்ன பண்றேன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், செமிகோலன் தேவையில்ல, சாரி. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்டோட ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதுல இருந்து லெஃப்ட் சைடு வச்சு அதுல இருந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து அந்த ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஹாஃப் சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் சர்க்கிள் இப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் கோடிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தேர் இஸ் அ இன்பில்ட் ஃபங்க்ஷன் கால் சர்க்கிள். ஒரு சர்க்கிள்னா கண்டிப்பாக அதில் என்ன சொல்றது ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் ரேடியஸோட வேல்யூ 14 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ எனக்கு ஃபுல் சர்க்கிள் வேணாம், ஹாஃப் சர்க்கிள் தான் வேணும் அப்படின்னா ஃபுல் சர்க்கிள்னா 360 டிகிரி, ஸோ ஹாஃப் சர்க்கிள்னா 180 டிகிரி. ஸோ ஹாஃப் சர்க்கிள் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த கோடிங்கை சேவ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணி பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. ஸோ வில் பி கெட்டிங் வாட், இப்போ வந்து அழகா என்ன இருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து 100 பிக்சல் மூவ் ஆகிட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இந்த சைடு ஒரு என்னது சர்க்கிள் மேக் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா கோடிங்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து லெஃப்ட் சைடு இங்கிருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ண வைக்கிறேன். ஸோ லெஃப்ட் என்ன கொடுக்குறேன்னா அந்த சைடு மூவ் பண்றதுக்கு 240 அப்படின்னு கொடுக்குறேன், சாரி 216 கொடுக்குறேன். ஸோ இந்த லெஃப்ட் 216 என்னன்னா இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு இப்போ வந்து பென் வந்து மூவ் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த சைடுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ இந்த சைடு அதே மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரணும். அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே டைமென்ஷன் தான் இங்கேயும் கொடுக்கணும், 140 ரேடியஸும். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு சர்க்கிளில் ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் திரும்ப வந்து இந்த இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது I'll be getting என்னது இப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு சர்க்கிளோட ஒரு முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இறக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் கொடுத்தா போதும், அது என்ன பண்ணும் முடிச்சிரும், ஹார்ட்டை வரைஞ்சு முடிச்சிரும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இதுக்கு அடுத்து ஹார்ட் சாரி ஃபார்வர்டு என்ன கொடுக்கணும், ஒரு என்ன ஏற்கனவே கொடுத்தீங்களோ அதே 100 கொடுத்துருங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. Now நம்மளுக்கு தேவையான ஹார்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எம்டி ஹார்ட்டா இருக்கு. ஸோ நம்ம ஹார்ட்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் மைண்ட்ல என்ன இருக்கும், அது ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும்னு மைண்ட்ல இருக்கும். சரி, அது எப்படி கொடுக்குறது, ரெட் கலர் ஹார்ட்டா இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இதே கோடிங்ல நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஹார்ட்டை ஃபில் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபில் பண்றதுக்கு there is a method called set fill அப்படின்னு ஒரு சாரி begin fill அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. begin underscore fill அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துல முடிக்கணுமோ அதை வந்து எண்ட் ஃபில் அப்படின்னு சொல்லி சாரி எண்ட் ஃபில்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரி, அந்த ஃபில் பண்றதுல என்ன ஃபில் பண்ணணும், அந்த கலர் வேணும்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்டே நான் என்ன பண்றேன்னா கலர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கலர் மூலமா அந்த பென் கலரை செட் பண்றேன். நான் என்ன செட் பண்றேன்னா ரெட் கலர்னு செட் பண்றேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதை என்ன பண்ணுங்க சேவ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணி பாருங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரெட் கலர் ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இது இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் இந்த ஹார்ட்டை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழகா என்ன பண்ணலாம், இந்த கோடிங்ல போயிட்டு இந்த ரெட்டோட பார்டரை வந்து மாத்திக்கலாம். என்ன மாத்திக்கலாம், லைக் பிளாக்னு மாத்திக்கங்க. அதே மாதிரி இங்க வந்து பென் சைஸ், அந்த பென்னோட சைஸ் நான் என்ன பண்றேன்னா ஒரு 4ன்னு கொடுக்குறேன் திக்கா இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க சேவ் பண்ணுங்க. ஓகே, திரும்ப ரன் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க
இப்போ வந்து ரெட் கலர் பார்டர் வித் பிளாக் கலர் ஹார்ட் வந்திருக்கு. இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நம்ம கோடிங்ல சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். இங்க ரெட் கொடுக்கறது பதிலா இங்க பிளாக் கொடுத்துட்டு, ஓகேங்களா, இங்க ரெட் கொடுங்க. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது சாரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட், பார்டர் வந்து என்னது பிளாக் கலரு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஹார்ட் ஆஸ் யூஷுவல் என்னது ரெட் கலர்ல நம்மளுக்கு வந்திருக்கு. இது ரெட் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, என்ன டைப் ஆஃப் ஹார்ட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து கிரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீன் ஹார்ட் வரும். ஏன்னா ஹார்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் இமோஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸோட இதை வந்து நீங்க இதை ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லோ கலர் ஹார்ட், ஸோ எல்லோ கலர் ஹார்ட் வர வைக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பிங்க் கலர் ஹார்ட் வர வைக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூ கேன் கிவ் ஹியர். ஓகே, ஸோ பிங்க் வர வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட்டை ஜென்ரேட். அதே மாதிரி இதை பெரிய இதுவாக கொண்டு வரணும், இதே ஹார்ட்டை கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ரேடியஸை கொஞ்சம் மாற்றலாம். ஹியர் இன்ஸ்ட் ஆஃப் 40 18 கொடுங்க. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுங்க, 18 கொடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வரல. ஏன் வரலன்னா நம்ம இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். மற்றபடி இந்த லெஃப்ட் ஆங்கிள், இந்த மாதிரி ஃபார்வேர்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிதலுக்காண்டி நான் அப்படி சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஃபார்வேர்டு வந்து ஒரு 200 கொடுங்க. இங்கேயும் ஒரு ஃபார்வேர்டு 200 கொடுங்க. ஓகேங்களா, இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹார்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, விசிபிளாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து எடுக்கணும்னு நினைச்சது. தட் இஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் இன் அ யூனிக் வே. ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் இன் அ யூனிக் வே யூசிங் பைத்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, திரும்பவும் சொல்கிறேன், என்னோட டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பல சுவாரஸ்யமான பைத்தான் கோடிங்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுஹைல். டேக் கேர், பை.